மக்களவைத் தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்ததால் ஏற்பட்ட விரக்தி காரணமாக அக்கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் வீட்டின் முன்பாக செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் மீது திமுக ரவுடிகள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு பல்வேறு பத்திரிகையாளர் சங்கங்களும் அரசியல் கட்சித் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் 35 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்தது. தேர்தலுக்கு முன்பே திமுக தலைவர் கருணாநிதி குடும்பத்தில் அவரது மகன்களான மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி இருவருக்கும் இடையே பகிரங்கமாக பிரச்சனை வெடித்தது. இந்த சூழ்நிலையில் இத்தேர்தலில் திமுக அடைந்த படுதோல்வியால் கருணாநிதி குடும்பத்திற்குள் மீண்டும் மோதல் தொடங்கியுள்ளது. இதனால் விரக்திக்கு உள்ளான மு.க. ஸ்டாலின் நேற்று கோபாலபுரத்திற்கு சென்று தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி கருணாநிதியிடம் கடிதம் கொடுத்ததாகவும், ஆனால் அதை ஏற்க கருணாநிதி மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதை அறிந்த திமுகவினர் கருணாநிதி வீட்டு முன்பாகவும் ஸ்டாலின் வீட்டு முன்பாகவும் குவிந்தனர். இதையடுத்து அங்கு செய்தியாளர்களும் அது பற்றிய செய்தி சேகரிப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது திமுகவின் தோல்விக்கு பத்திரிகையாளர்கள்தான் காரணம் என்று கூறி அங்கிருந்த திமுக ரவுடிகள் கண்மூடித்தனமாக செய்தியாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள். இந்த கொடூர தாக்குதலில் 4 செய்தியாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர். மேலும் 2 கேமராக்கள் அடித்து நொறுக்கப்பட்டதோடு பத்திரிகையாளர்கள் அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்டதால் அப்பகுதியே போர்க்களமாக மாறியது. இது பற்றிய செய்தியை படம் பிடித்த ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனத்தின் சென்னை அலுவலகத்தின் முன்பு திரண்ட திமுக குண்டர்கள் அங்கும் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பான புகாரின் பேரில் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் திமுக இளைஞர் அணியைச் சேர்ந்த அருள்தாஸ் என்பவர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் தற்போது புழல் சிறையிலிருந்து வேலூர் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பத்திரிகையாளர்களை தாக்குவதை எப்போதும் வழக்கமாக கொண்டுள்ள திமுகவினரின் இந்த அராஜக செயலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர் அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பத்திரிகையாளர்களை ஏதோ எதிரிகளை போல கருதி மிக மோசமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். உயிரோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்று அச்சுறுத்தக்கூடிய வகையிலே அநாகரிகமாக நடந்திருக்கிறார்கள். இந்த செயல் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்து கொண்டு தனது கட்சியினுடைய தோல்விக்கு ஊடகங்கள் தான் காரணம் என்று சொல்வது, அந்த கட்சிக்காரர்களை ஊடகங்களுக்கு எதிராக தூண்டுவதை போல் அவருடைய பேச்சு இருப்பது என்பது அவருடைய வயதுக்கும் அவர் வகித்த பதவிக்கும் அழகல்ல என்றும் நாங்கள் சொல்கின்றோம். இந்த பொறுப்பற்ற பேச்சையும் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலையும் பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் கண்டிக்கின்றோம். ஊடகங்களுடைய நிருபர்கள் நேற்றைக்கு தாக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. குமுதம் அலுவலகம் தாக்கப்பட்டது, தினமலர் அலுவலகம் தாக்கப்பட்டது. இப்படி எத்தனையோ பட்டியல்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கே ஏற்பட்டிருக்கிற இழிவு, ஜனநாயக படுகொலை. இதற்கு காரணமாக இருந்த, தொடர்பிலே இருக்கிற, பின்னணியிலே இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்காக தன்னுடைய மகன் நாடகத்தை நடத்தியுள்ளார். இந்த நேரத்தில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகை நண்பர்களை தாக்குவது என்பது பத்திரிகை உலகத்திற்கே விடப்பட்ட சவாலாகவே நாங்கள் எண்ணுகின்றோம். கருணாநிதியின் இந்த பத்திரிகை தாக்குதலை எங்களுடைய அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. கடந்த 2007ஆம் ஆண்டில் கருணாநிதி குடும்பத்திற்குள் ஸ்டாலின், அழகிரி விவகாரம் ஏற்கனவே பெரும் பிரச்சனையாக உருவெடுத்த போதும் மதுரையில் அழகிரி ஆதரவாளர்கள் தினகரன் அலுவலகத்திற்கு தீ வைத்து எரித்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட போது அதில் பணியாற்றி வந்த 3 அப்பாவி ஊழியர்கள் உயிரிழந்ததை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்த போதும் அக்கட்சியினர் பத்திரிகையாளர்களை கடுமையாக தாக்கி பேசினார்கள். இதுபோல் தங்கள் குடும்பத்திற்குள்ளும் கட்சிக்குள்ளும் பிரச்சனை வரும்போதெல்லாம் கருணாநிதி குடும்பத்தினரும் திமுகவினரும் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு எதிராக அராஜக செயல்களை அரங்கேற்றி வரும் போக்கு தமிழக மக்கள் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.